ட்ரோலையும் ஹேட்டையும் கோடிக்கணக்காக பணமாக மாற்ற முடியுமா? எஸ், கண்டிப்பாக அதை பண்ண முடியும். அதை பண்ணது ஒரு தமிழ் யூடியூபர் தான். யூடியூபுங்கிறது வெறும் இன்கம் சோர்ஸ் மட்டும் இல்லை. யூடியூபுங்கிறது ஒரு ட்ரஸ்ட், ஐடென்டிட்டி, விசிட்டிங் கார்டு, இப்படி பல விஷயத்தில் யூஸ் ஆகும். இதை ப்ரூவ் பண்ணவங்க தான் கோயம்புத்தூரை சேர்ந்த திவ்யா. இவங்க ஹஸ்பண்ட் பேர் வேதா. இவங்க 2 பேருமே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை பற்றியான யூஸ்ஃபுல் டிப்ஸ், அப்புறம் சமையல், அது மாதிரிலாம் வீடியோஸ் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போட்டுட்டு இருந்தவங்க. ஒரு பாயிண்ட்ல சரி, நம்ம தான் இத்தனை பேர் நம்மளை ஃபாலோ பண்றாங்களே, நம்மளால ஏன் ப்ராடக்ட் விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிவு பண்ணவங்க. அவங்க பார்ட்டியோட சேர்ந்துட்டு பிம்பாம் பார்ட்டி ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் ஆயில் பிராண்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டை தொடங்குறேன்னு போட்டோன்னே அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணது நெகட்டிவ் கமெண்ட்ஸும் ஹேட்டையும் தான். ப்ரைஸ் அதிகம், இது குவாலிட்டி இருக்காது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அவங்க அதை பற்றியெல்லாம் எந்த ஒரியும் பண்ணிக்காம அவங்களோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணுற கஸ்டமர்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த கஸ்டமரை மட்டுமே ட்ரஸ்ட் பண்ணி அவங்க தொடங்கினவங்க. ஃபர்ஸ்ட் வீட்டிலேயே அவங்க பாட்டி, அவங்க ஹஸ்பண்ட், இப்படி 3 பேர் தொடங்கின பிராண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஃபேக்டரியா மாறி 30க்கு மேல ஆட்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ண தொடங்கி இருக்காங்க. உண்மையிலேயே உங்களை நம்ம பாராட்டே தேரணும். மித்தவங்கலாம் ஹேட் கமெண்ட்ஸுக்கு பயந்துட்டு இந்த மாதிரி முயற்சியெல்லாம் எடுக்கிறத விட்டுருவாங்க. பட் இவங்க அதை பற்றியெல்லாம் கேர் பண்ணாமல் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்தா கண்டிப்பாக கஸ்டமர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி அதை அச்சீவும் பண்ணியிருக்காங்க. ஹேர் ஆயிலில் தொடங்கின இவங்க பிஸ்னஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ராடக்டாக ஷேவ்கா பவுடர்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹேட்டுக்கும் ட்ரோலுக்கும் பயந்து நீங்கள் இந்த மாதிரி முயற்சியெல்லாம் கைவிடுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இவங்களை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம். யூடியூப் வெறும் இன்கம் சோர்ஸ் மட்டும் இல்லை, அதை இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சாதிச்சவங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 2T TV தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.